டெல்லியில் பிரதமரை சந்திக்க அமைச்சர் உதயநிதியை முதலமைச்சர் ஸ்டாலின் தூது அனுப்பி கள்ள உறவை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஆர்கே நகர் கிழக்கு பகுதியில் வடசென்னை நாடாளுமன்ற மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து தேர்தல் பொறுப்பாளரும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான RS ராஜேஷ் தலைமையில் 39வது மத்திய வட்டத்திற்குட்பட்ட புதுவண்ணாரப்பேட்டை கிராஸ் ரோட் பூங்கா அருகே திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் தேர்தல் பொறுப்பாளர்களான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக பெருமாள் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் தொண்டர்கள் கட்சி கொடிகளுடன் பேண்ட் வாத்தியம், தாரை தப்பட்டை மேளதாளத்துடன் பேரணியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கொருக்குப்பேட்டை அண்ணாநகர் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் தேர்தல் விதிமுறைகளை மீறி மகளிர் கூட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொருக்குப்பேட்டை அண்ணாநகர் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளியில் 41வது வார்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் விமலா பெண்களை வைத்து மகளிர் குழு நடத்துவதாக அதிமுகவினர் மற்றும் பொதுமக்களுக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து அதிமுகவினர் சம்பவ இடத்திற்கு சென்று கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தேர்தல் பறக்கும் படையினர் விளக்கம் கேட்டனர். இதையடுத்து அதிமுகவினர் புகார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மகளிர் கூட்டத்திற்கு வந்த அனைத்து பெண்களும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுவண்ணாரப்பேட்டையில் இயங்கி வரும் காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டுறவு பண்டக சாலைக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் கலப்படம் நடைபெறுவதாக வாடிக்கையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் இயங்கி வரும் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டுறவு பண்டக சாலைக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் தனசேகர் என்பவர் கடந்த 2 வருடங்களாக பெட்ரோல் போட்டு வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக் கொண்டு சென்றபோது வாகனம் பழுதாகி நின்றுள்ளது. இதையடுத்து வாகனத்தை மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துச் சென்றபோது பெட்ரோலில் கலப்படம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பாட்டிலில் பெட்ரோல் வாங்கி பார்த்தபோது மண்ணெண்ணெய் வாசம் அடித்ததால் புகார் தெரிவித்துள்ளார். பின்னர் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் புகார் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தனசேகர் வழக்கறிஞர் மூலம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்துள்ளார். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதனன்று தொடங்கியதை தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி கடைபிடிக்கப்படுகின்றது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. புதுச்சேரி தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி, கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் தலைமையில் இயேசுபிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று நிறைவு பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா கோயில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள விமான நிலையம் மற்றும் துறைமுகங்களை தனியாரிடம் விற்பனை செய்யும் மத்திய, மாநில அரசுகள் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாக காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தனது பிரச்சாரத்தை காலாப்பட்டு பகுதியில் இருந்து தொடங்கினார். பிரச்சாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். முன்னதாக பிரச்சாரத்தின் போது பேசிய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், புதுச்சேரி ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரவில்லை என்றும், விலைவாசி உயர்ந்துள்ள நிலையில் அதனை மத்திய அரசு தட்டி கேட்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்ட நிலையில் தற்போது வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 2018-19 நிதியாண்டில் வருமான வரி கணக்கை 45 நாட்கள் தாமதமாக தாக்கல் செய்ததற்காக காங்கிரஸ் கட்சிக்கு 210 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. இதற்காக சமீபத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் உட்பட காங்கிரஸ் கட்சியின் 4 வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில்
காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் 4 ஆண்டுகளாக வருமான வரி கணக்கை முறையாக தாக்கல் செய்யவில்லை என்றும் இதற்கு வட்டியுடன் கூடிய அபராதமாக 1700 கோடி செலுத்த வேண்டும் என்றும் அக்கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடுகிறார். நமோ செயலி மூலம் எனது பூத் வலிமையான பூத் என்ற தலைப்பில் தமிழக பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் மக்களவைத் தேர்தலில் கடுமையாக உழைக்கும் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நமோ செயலி வாயிலாக எனது பூத் வலிமையான பூத் என்ற நிகழ்ச்சி வாயிலாக இன்று மாலை 5 மணிக்கு கலந்துரையாட காத்திருக்கிறேன். தமிழக நிர்வாகிகள் மக்கள் மத்தியில் பணியாற்றும் விதமும் பாஜக அரசின் சாதனைகளை மாநிலம் முழுவதும் உறுதியுடன் தெரிவிப்பதும் பாராட்டிற்குரியது. திமுகவின் தவறான ஆட்சியால் தமிழகம் சோர்ந்து போய் உள்ளதையும் பாஜகவை தமிழக மக்கள் நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள் என்பது உண்மைதான் என பதிவிட்டுள்ளார். வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வடகொரியாவுக்கு எதிரான தீர்மானத்தை ரஷ்யா முறியடித்தது. வடகொரியாவுக்கு எதிரான ஐநா பொருளாதார தடைகளை ஐநா நிபுணர்களை கொண்டு மேற்பார்வை செய்யும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்தது. இதற்கு ஆதரவாக 13 நாடுகளும் வாக்களித்தன. ஆனால் ரஷ்யா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து செய்தது. அதே நேரம் சீனா இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.